வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான ஆதாரத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். சொல்லுங்க. இது யூடியூப்ல சூரியவன்ஷி பிரின்ஸ் சேனல்ல இருக்கிற BSK நியூ டாக்குமெண்ட்ரி மூவி கோல்டன் ஏஜ் அப்படிங்கிற வீடியோவோட சில பகுதிகள். இதுல ஒரு 5000 வருஷம் முன்னாடி இருந்ததா சொல்லப்படுற சத்திய யுகம் பத்தி பேசுறாங்க. ஆமா, பொற்காலம்னு சொல்றாங்க இல்லையா? அதேதான். அங்க துன்பம், போர் எதுவுமே இல்லாம ஆன்மாக்கள்லாம் ரொம்ப தூய்மையா, ஏன் இயற்கை கூட மனிதனுக்கு சேவை செஞ்சதா அந்த வீடியோ சொல்லுது. அங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு கொஞ்சம் விரிவாக அலசுவோம். ம் சரி. இந்த ஆதாரத்தின்படி பார்த்தா சத்தியயுகத்துல மனிதர்கள் எந்த குறையும் இல்லாம 16 கலைகளையும் கத்து தேர்ந்தவங்களா இருந்தாங்களாம். அவங்கள இரட்டை அகிம்சையாளர்கள்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. இரட்டை அகிம்சையாளர்களா? அப்படின்னா? கிட்டயும் சரி, இயற்கை கிட்டயும் சரி. இயற்கை கூட எப்படி சொல்றது, சத்தோ பிரதான நிலையில, அதாவது ரொம்ப தூய்மையா நன்மையா இருந்து மனுஷங்களுக்கு உதவியா இருந்திருக்கு. ஓஹோ. தெய்வீகம்ங்கிறது வெறும் கோயில்ல இல்ல, ஒவ்வொருத்தரோட இயல்புலயே இருந்ததா இந்த மூலம் சொல்லுது. அப்போ சாதாரண அன்றாட வாழ்க்கை அது எப்படி இருந்திருக்குன்னு சொல்றாங்க. ரொம்ப வித்தியாசமா இருக்குமே. ஆமா, வீடியோல வர வர்ணனைகள் படி தங்கம், அப்புறம் ராத்திரியில நிலா வெளிச்சத்தையே பிரதிபலிக்கிற மாதிரி ஏதோ ஒரு ஒளிபுகும் உலோகம், இதெல்லாம் வச்சு அரண்மனை கட்டியிருந்தாங்களாம். ராத்திரியில ஒளிரும் அரண்மனையா? கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. ஆமா, நகை நட்டெல்லாம் கூட பஞ்சு மாதிரி ரொம்ப லேசா இருந்ததாம். ஆத்து தண்ணியே அமிர்த மாதிரி இருந்ததாவும், பால் சார்ந்த உணவுகள் இயற்கையாவே கிடைச்சதாவும் சொல்றாங்க. வாழ்க்கை முறை மட்டுமல்ல, பிறப்பு இறப்பு பத்தியும் ஏதோ வித்தியாசமா சொன்னீங்களே. ஆமா, அதுவும் ரொம்பவே வேற மாதிரி. பிறப்புங்கிறது வலியே இல்லாம யோக சக்தியாலையும் ஒரு தெய்வீக எண்ணத்தாலையும் நடந்ததா சொல்றாங்க. ஒவ்வொரு குடும்பத்திலயும் கரெக்டா ஒரு இளவரசன், ஒரு இளவரசி, 2 குழந்தைங்க மட்டும்தான். அப்படியா? ஆமா, இறப்பும் கூட துக்கமான விஷயமா இல்லாம ஆயுள் முடிஞ்சதும் ஆன்மா தானாவே உடம்ப விட்டு பிரிஞ்சு அடுத்த பிறவி பத்தின அறிவோட போனதா சொல்றாங்க. உடலை தகனம் செய்யறதுக்கு கூட ஸ்பெஷல் எந்திரங்கள் இருந்ததா இந்த ஆதாரம் சொல்லுது. ஓ, இது வாழ்க்கையோட சுழற்சியை அவங்க முழுசா புரிஞ்சுக்கிட்ட மாதிரி காட்டுது. கரெக்ட். சரி, இந்த மாதிரி ஒரு பரிபூர்ண நிலையில தொழில்நுட்பம் எப்படி இருந்துச்சு? புஷ்பக விமானம் பத்தி சொன்னீங்கல்ல. ஆமா, புஷ்பக விமானங்கள் அது வெறும் பயண கருவி மட்டும் இல்லையா, தியானம், மனசோட சக்தி அதை வச்சு இயங்குனதா சொல்றோன்ற. என்னது, மனசக்தி இல்லையா? நிஜமாவா? ஆமா, இந்த மூளை அப்படிதான் விவரிக்குது. அதுக்குன்னு தனியா தொழிற்சாலைகள் வேற இருந்திருக்கு. வெவ்வேறு வேகம், டிசைன்ல விமானங்கள் செஞ்சிருக்காங்க. அப்போ டெக்னாலஜியும் ஆன்மீகமும் ஒன்னா சேர்ந்து இருந்திருக்கு. மிக கரையா சொன்னீங்க. தொழில்நுட்பமே தெய்வீக சக்தியோட ஒரு பகுதியா பார்க்கப்பட்டிருக்கு. தங்கம், வைரம்னு நகை செய்ய, ஆடைகள், பாத்திரங்கள் செய்ய கூட தொழிற்சாலைகள் இருந்திருக்கு. ஆனா ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? இவ்ளோ வசதி தொழில்நுட்பம் இருந்தும் வியாபாரத்துக்கு பணம் தேவைப்படலன்னு சொல்றாங்க. ஆமா, அது முக்கியம். பண்டமாற்று முறை தான் நடைமுறையில இருந்திருக்கு. அப்போ போட்டி போறாம இல்லாம தேவைகள் எல்லாம் சுலபமா பூர்த்தியாகி இருக்குமோ? இருக்கலாம். அதோட ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம்னு ஒரே மதம், தூய தேவநாகரின்னு ஒரே மொழிதான் இருந்ததாம். 8 ராஜவம்சங்களுக்கு கீழே மக்கள் அமைதியா வாழ்ந்ததா சொல்றாங்க. இவ்வளோ அமைதியான தெய்வீகமான வாழ்க்கையில பொழுதுபோக்குன்னு ஏதாவது இருந்ததா? சும்மா தியானம் வேலைன்னு மட்டும்தான் இருந்தாங்களா? இல்ல, அதுக்கும் இடம் இருந்திருக்கு. குடும்பத்தோட பிக்னிக் போவாங்களாம். பிக்னிக்கா? ஆமா, அதுவும் சும்மா பக்கத்துல இல்ல, புஷ்பக விமானத்துல ஏறி இந்தியாவுக்கு வெளியே, இன்னைக்கு நாம ஆஸ்திரேலியான்னு சொல்ற மாதிரி தூரமான அழகான இடங்களுக்கு போவாங்களாம். அங்க போய் இயற்கைய ரசிக்கிறது, அருவியில குளிக்கிறது, அன்பான விலங்குகள், பறவைகளோட விளையாடுறது, இயற்கையான பழங்கள், உணவுகளை சாப்பிடுறதுன்னு ரொம்ப சந்தோஷமா பொழுதுபோக்கிருக்காங்க. ஓஹோ, இது வெறும் பொழுதுபோக்கு மாதிரி இல்ல, குடும்ப உறவையும் இயற்கையோட இருக்கிற பிணைப்பையும் பலப்படுத்துற மாதிரி இருக்கு. ஆமா, இந்த ஆதாரம் அது அப்படித்தான் காட்டுது. ஆக மொத்தத்துல இந்த யூடியூப் வீடியோ சொல்ற சத்தியயுகங்கிறது உள்ளுக்குள்ள தூய்மையும் வெளியில செழிப்பும் ஒன்னா சேர்ந்த ஒரு பொற்கால மாதிரி தெரியுது. அமைதி, வன்முறையே இல்லாம இயற்கையோட இணைஞ்ச தொழில்நுட்பம், எளிமையான ஆனா நிறைவான வாழ்க்கை, இப்படிதான் சித்தரிக்கப்படுது. சரிதான். இது வெறும் பழங்கதை மாதிரி மட்டும் இல்லாம மனுஷங்க திரும்ப அடைய நினைக்கிற ஒரு லட்சிய நிலை மாதிரியும் இந்த ஆதாரம் காட்டுது. இந்த வர்ணனைகள் எல்லாம் கேட்கும்போது இந்த ஆதாரம் நம்ம முன்னாடி வைக்கிற ஒரு முக்கியமான சிந்தனை இருக்கு. அதாவது
உண்மையான அமைதியும் சரி செழிப்பும் சரி அது வெளியில இருந்து வர்றதை விட அகத்தூய்மை ஆன்ம சமநிலை இது இருந்தாதான் சாத்தியம்ங்கிறது தான் மைய கருத்தா தெரியுது. சரி. வெளி உலக மாற்றங்களை விட தனி மனுஷனோட உள்நிலை மாற்றம் தான் அப்படி ஒரு பொற்காலத்தை உருவாக்கும்னு இந்த மூலம் நம்புது போல. அப்படி ஒரு நிலை அடையிறது சாத்தியமா? அது எப்படி நடக்கும்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத பத்தி நீங்க தொடர்ந்து யோசிக்கலாம். ஓம் சாந்தி.